வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாவே முடிஞ்சிருச்சு. ஸோ நெகட்டிவா ஆரம்பிச்சு, நெகட்டிவாவே முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 95 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு. பேங்க் நிஃப்டி ஒரு 570 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷர்ல இருந்தது. பேங்க் நிஃப்டியோட ப்ரெஷர் நிஃப்டி 50யும் போட்டு இன்னைக்கு நல்லா வந்து கீழ இறக்கியிருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது இன்னைக்கு விற்பனையாளரா இருக்காங்க. ஆனா பெருசாலாம் விக்கல. வெறும் ஒரு 1000 கோடி கிட்ட தான் வந்து வித்திருக்காங்க. அதே நேரத்தில டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 1300 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. ஸோ 2க்கும் ஈக்குவலா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எஃப்ஐஐஸ் மேபி லார்ஜ் கேப்ல வித்திருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ HDFC பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ ரொம்ப சுமாரா இருந்தது. 5% வரைக்கான ஒரு சரிவை இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா இந்த இடத்துல சரிவு வருமா அப்படிங்கிறதும் பலரோட கேள்வியா இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம்? ஸோ HDFC பேங்க் திரும்ப ஒரு 2%, 3% சரிவதற்கான வாய்ப்பு இருக்கான்ட்டு பார்த்தா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பெருசா வாய்ப்பில்லன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட்டோட இம்பாக்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 1 நாள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி நிறுவனத்தோட விலையும் பார்க்கும்போது நல்ல ஒரு டிப்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப HDFC பேங்க போட்டு அடிச்சு கீழ இறக்குவதற்கான வாய்ப்பு உடனுக்குடன் இருக்கா? ஸோ இன்னைக்கு நடந்த ஒரு அக்ரஸிவான ஒரு செல் ஆஃப் நாளைக்கு நடக்குமான்னு கேட்டா, நடப்பதற்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் வந்து நடக்குது, இன்னைக்கு நடந்த மாரியான ஒரு செல் ஆஃப் நாளைக்கு நடக்குதுன்னா, கண்டிப்பா அது நம்மள பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும். ஸோ திரும்ப நமக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு வேலை வந்து உண்டாகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நடக்காது. மேபி நடந்தா நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப அட்ராக்டிவான இடத்துல HDFC பேங்க் இப்போ இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ இந்த சூழ்நிலையில ICICI பேங்க் பெரிய அளவுக்கு பலராலும் வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் தான் இப்போ பர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் என்னோட பார்வையில ஐசிஐசிஐ பேங்க்க காட்டிலும் HDFC பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஸோ இப்போதைக்கு நான் இது பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க கிரெடிட் குரோத் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்கள்ல டெஃபினட்டா வந்து சரியாகும். அதுல டவுட்டே இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது HDFC பேங்கா, ஐசிஐசிஐ பேங்கா? இப்ப நுவாமோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 2மே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக் அப்படின்ட்டு ஓப்பனா வந்து சொல்ட்டாங்க. ஸோ 2ம் எவ்வளோ ஏறும்ன்னு கேட்டா, ஸோ HDFC பேங்க் வந்து ஒரு 31% ஏறும். ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 27% ஏறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நடக்குதோ இல்லையோ கேட்டுக்கலாம். ஸோ பெரிய ஆள் சொல்றாங்க, சரின்னு சொல்லி கேட்டுக்க வேண்டியது தான். ஸோ மேக்ஸிமம் டைம் நடக்காது. பட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த நிறுவனம் ஒரு நல்ல ஒரு டிப்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது HDFC நிறுவனத்த நான் சொல்றேன். ஸோ ஃபர்தரா டிப் நடந்ததுன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பொசிஷன் பில்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்ப நமக்கு குடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது HDFC பேங்க் பற்றியான அப்டேட். அடுத்தது கரூர் வைஸ்யா பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கரூர் வைஸ்யா பேங்க் ஸோ ஒவ்வொரு டைமும் இத பற்றி நம்ம பேசும்போது, ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா, நான் தூக்கி வச்சு தான் வந்து பேசுவேன். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெட்டரா வந்து இருக்கு. இந்த பேங்க் என்கிட்ட இருக்கா? டெஃபினட்டா என்கிட்ட இல்ல. ஸோ கரூர் வைஸ்யா பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அபரிவிதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேல்யூவேஷன் HDFC பேங்க் காட்டிலும் ரொம்ப வந்து கூடுதலா ரொம்பன்னு சொல்ல முடியாது. லைட்டா அவங்களோட கொஞ்சம் கூடுதலான ஒரு இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கரூர் வைஸ்யா பேங்க பொறுத்தவரைக்கும் அசெட் குவாலிட்டி ஒரு பக்கம் மாஸா பார்த்தீங்கன்னா மெயின்டெயின் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் குரோத் அப்படின்னு பார்க்கும்போதும் கன்சிஸ்டன்ட்டா வந்து ஒவ்வொரு காலாண்டும் க்ரோ ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது இந்த சின்ன ஒரு வங்கி அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ பல சின்ன வங்கிகள் இருக்கு பிரைவேட் செக்டார்ல. ஸோ பெரும்பாலும் பல வங்கிகள வந்து பெருசா நான் வந்து பேச மாட்டேன். ஸோ பெருசா எனக்கு அந்த இடத்துல ஈடுபாடும் இருந்ததில்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் இது ஒரு தரமான ஒரு வங்கி, தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. அடுத்த கேள்வி, ஸோ ஓகேவா இப்போ? என்ன நம்ம போலாமா? அப்படின்ட்டுலாம் வரலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கி, ஸோ இந்த பஸ் ஆல்ரெடி போயாச்சு. ஒரு ஆட்டோ எடுத்து இந்த பஸ்ஸ சேஸ் பண்ணி புடிச்சு இதில ஏறணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் நமக்கு இல்ல. ஸோ அடுத்து எது பெட்டரா வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம அத நோக்கி தான் வந்து போகணும். ஸோ ரொம்ப காலமா ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த பேங்க்ஸ் இப்போ ரொம்ப சீப்பா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சீப்பா ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஸ்மால் பேங்க்ஸ் பார்க்கும்போது, நல்ல ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம மாத்தி தான் டெஃபினட்டா வந்து யோசிச்சாகணும். ஓட்ட பஸ்ஸா இருந்தாலும் ஏறி உட்காரதுல தப்பு இல்ல. ஜன்னல் சீட்டு கிடைச்சா நல்லது தானே! அந்த மாரி தான் வந்து நம்ம நல்ல பிரீமியம் பேங்க்ஸ வந்து சூஸ் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஓட்ட உடசலா இருந்தாலும் கூட, ஸோ அது அப்படியே திரும்ப பார்த்தீங்கன்னா, பிரீமியம் லெவலுக்கு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் நம்ம எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணுதான்ட்டு. பல காலமா பார்க்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணாம தான் பிரீமியம் பேங்க்ஸ் இருக்கு. பட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான காலம் டெஃபினட்டா வரும். ஸோ பெர்ஃபார்மே பண்ணலையே எதுக்கு இவன் அப்படின்னு தான் கேள்வி வரலாம். பட் கேள்வி வர்றது நியாயம் தான்.
ஸோ நார்மல் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இந்த கேள்வி டெஃபினட்டாக வந்து ஏற்படும். ஆனால் ஸோ பொறுத்து இருக்கணும் நம்ம. பல இடத்துலையும் இந்த பொறுமையை பற்றி நம்ம பேசிக்கிட்டே தான் வந்திருக்கோம். ஸோ பொறுமை கண்டிப்பாக ஒரு காலத்தில் பலன் கொடுக்கும். சேர்த்தி வச்சு அந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம உணர்ந்துக்கிட்டால் வந்து போதும். ஸோ கரூர் வைஸ்யா பேங்க் ரிசல்ட் ஒரு அமோகமான ஒரு ரிசல்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஹியூண்டாய் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா அந்த போல்டர், ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போல்டரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பேட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்தியாவில் வந்து இதை ஏதாவது ஒரு காலத்தில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸ் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஸோ இது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வருதா, எப்படி வரப்போகுது, ரேட்டு 40 லட்சம் வருமா அப்படின்ட்டு நமக்கு தெரில. பட் சேம் இதே ஸ்பேஸில் மகேந்திரா பார்க்கும்போது கெத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் அவங்க கூட போட்டி போட்டு இந்த வாகனத்தை விற்பாங்கன்னு தெரில. மேபி ப்ரீமியம் ப்ரைஸில் வந்ததுன்னா ஸோ ஓரளவு நார்மலாக ஒரு வால்யூம் பண்ணினாலே ஹியூண்டாய்க்கு அது நல்ல ஒரு மார்ஜினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக லான்ச் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டிக்கிட்ட வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் இந்தியாவில் களமிறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மேபி இந்த வண்டியும் ஒரு வண்டியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ இதே மாதிரி இப்போ எப்படி போல்டர் வந்து ஒரு வண்டி ஹியூண்டாய் விட்ருக்காங்களோ அதே மாதிரி ஆஸ்டான் மார்ட்டினோட வண்டி நான் பார்த்தேன். வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரியான ஒரு எஸ்யூவி டைப்பு இந்த ஜீப் மாதிரியான ஒரு வண்டி தான். பார்க்கவே பட்டையை கலப்புது. ஸோ அது ஒரு மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது. சூப்பரான இடத்துல இருக்குது. ஸோ அது எப்போ வரப்போகுது, எப்படி இது பண்ண போகுது அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் கிட்டேருந்து ரிசல்ட் வந்திருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. 17% உயர்ந்திருக்கு. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டிக்ளைன் ஆகி தான் வந்து இருக்குது. ஸோ அதில் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஏற்படலை. 14% டிக்ளைன் ஆகிருக்கு. சேம் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 17% உயர்ந்திருக்கு. 2600 கோடி கிட்ட அவங்க நெட் ப்ராஃபிட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கிட்டே இல்லை அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சிமெண்ட் செக்டர் பார்க்கும்போது இன்றைக்கி எதுவும் பெருசாக நெகட்டிவ்க்கெல்லாம் போகல. ஏசிசி உட்பட சில நிறுவனங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவாக தான் இன்றைக்கி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ ஏசிசியோட ரிசல்ட் வரட்டும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓவரால் இந்த சிமெண்ட் செக்டாரோட பாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு க்ரோவிங்கில் தான் வந்து இருக்கே தவிர ஸோ டிக்ளைன் ஆகிறது கிடையாது. ஒன்று ஃப்ளாட் இல்லைனா ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்துருக்காங்க. வளர்ச்சி இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது போக இன்ஃப்ரா ஸ்பெண்டு நம்ம நாட்டில் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அதை நம்ம தொடர்ந்து வந்து கவனிச்சுட்டே வருவோம். ஸோ அது கண்டிப்பாக இந்த சிமெண்ட் செக்டருக்கு உதவிகரமாக இருக்கும்னு நம்பலாம். நெக்ஸ்ட்டு டாடா டெக்னாலஜிஸோட அப்டேட்டு. ஸோ டாடா டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் ரிச் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ மார்ஜின் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு பல காரணங்களை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்றைக்கோ வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ போதிய பிஸ்னஸ் இல்லை, இது ஒரு மெயின் ரீசனாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதனால தான் நிறுவனம் அந்தளவுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்க முடியல அதோட வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த நிறுவனம் எல்லாம் டெஃபினட்டாக வந்து ஒரு சரிவை சந்திச்சே ஆகணும். அப்படி சரிவை சந்திக்கலைன்னா கண்டிப்பாக இது நமக்கான ஒரு நிறுவனமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நல்ல சரிவு ஏற்படணும். நல்ல அட்ராக்டிவான மதிப்பீடுக்கு இது ஒரு காலத்தில் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. அடுத்தது சோம் டிஸ்டிலரிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. டிஸ்டிலரிஸ் பற்றியான ஒரு அப்டேட். இன்றைக்கி டேயில் 20% ஏறி இருக்குது. என்ன ரீசன்னா பிரசாந்த் ஜெயின் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.2% ஸ்டேக்கை இதில் அக்யூர் பண்ணியிருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதோட மதிப்பீடெல்லாம் பார்த்தா ரீட்டைல் இன்வெஸ்டர் பக்கத்து கூட நம்ம போக மாட்டோம். ஆனால் இவங்க வாங்கியிருக்காங்க. மேபி இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்த இவர் நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நிறுவனம் இன்றைக்கி நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா நல்ல டிப்லையும் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் இந்த நிறுவனத்தை வந்து இவங்க கைப்பற்றி இருக்காங்க. ஸோ பங்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சரிவுன்ட்டு. ஆல்மோஸ்ட் 160 ரூபாலேருந்து 60 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு டிப் நடந்து இப்போது இவங்க வாங்கின ஒரு காரணத்தினால ஒரு ரிவர்சலை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது தொடருமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக படித்ததில்லை. அதனால் இதை பற்றியான புரிதல் நமக்கு டெஃபினட்டாக இருக்காது. ஸோ இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன மேபி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்ததுன்னா அது நமக்கு ஒரு படிப்பினையாக வந்து இருக்கும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆய்வுகளுக்கு இது டெஃபினட்டாக உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நியூஸ் நமக்கு சிக்கும். என்னதான் இந்த பங்கை நம்ம மறந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு டைமில் ஒரு செய்தி நமக்கு வரும். அப்போ இதை வந்து நம்ம திரும்ப ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.